ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். நீதிமொழிகள் 11:20. எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறார் பாருங்க சாலமோன் ஞானி. மாறுபாடுள்ள இருதயம் அப்படி இப்படின்ட்டு இருக்கிறவங்களோட இருதயம் கர்த்தருக்கு அருவருப்பானதான், ஆனால் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். அப்படின்னா என்ன? உத்தம மார்க்கத்துடைய இருதயம் நேர்மையானது, உண்மையானது, நீதி உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதி உள்ளது. அதனால தான் ஆண்டவர் சாலமோன் ஞானி சொல்றாரு, மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் சொல்லி. இதை படித்த உடனே எனக்கு தாவீது சவுல் ஞாபகம் வந்துச்சு. தாவீது கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். நம்ம அவன் உத்தமனாகவும் இருக்கிறான், உன்னை காட்டிலும் உத்தமன் சொல்லி சவுல்கிட்ட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சவுலே தாவீது தனக்கு ஒரு தீங்கும் விளைவிக்கல, தன்னுடைய உயிர் அவன் கையில் இருந்து கூட எந்த தீமையும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், நீ என்னை காட்டிலும் உத்தமன் என்று நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறத பார்க்குறோம். பாருங்கள், 1 சாமுவேல் 13:14 13-14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்துல கொண்டு வாருங்கன்னு சொல்லி அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஒரு ஆசாரியன் இருந்து செய்ய வேண்டியது இவன் செய்கிறான். சாமுவேல் வர நேரம் ஆயிடுச்சுன்னு ஜனங்கள் பிரிந்து போயிடுவாங்களோன்னு இவன் அப்படி செய்கிறான். அப்போ தான் சவுலுக்கிட்ட சாமுவேல் சொல்கிறாரு, சாமுவேலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்னென்னக்கு ஸ்திரப்படுத்தியிருப்பார். ஆனால் இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். அப்படின்னு இருதயத்துக்கு ஏற்றவன் யாருன்னா தாவீது தான். கர்த்தருக்கு பிரியமானவன், இருதயத்துக்கு ஏற்றவன். காரணம், அவன் உத்தமனாய் காணப்பட்டான். எனவே இந்த அருமையான நேரத்தில் மாறுபாடுள்ள இருதயமுள்ள சவுலை கர்த்தர் என்ன பண்ணார்? அருவறுத்து அவனை ராஜாவாக்கினதுக்கு கூட அவர் ரொம்ப மனசாப்பட்டு அவரை ராஜ்யபாரத்தை அவரை விட்டு விலக்கிட்டார். ஆனால் இந்த உத்தம மார்க்கத்தானாகிய தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நல்ல ஒரு இருதயம் உள்ளவனாய் காணப்பட்டபடினால அவருக்கு பிரியமானவர்களாம். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம். தாவீது கூட கர்த்தருக்கு பிரியமானவனாய் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் உயர்த்தப்பட்டான். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு பயந்து நடந்து அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். உத்தம இருதயத்தை தானே கர்த்தர் நேசிக்கிறாரே, உத்தம இருதயத்தையே தான் கர்த்தரும் நேசிக்கிறார். மாறுபாடுள்ள இதயமோ அருவருப்பானது. ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உத்தம இருதயத்தை நீர் விரும்புகிறீர், உத்தம மார்க்கத்தாரை நீர் பிரியமாக கொள்கிறீர், மாறுபாடுள்ள இருதயத்தை நீர் அருவருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உத்தம மார்க்கத்தாராய் நடந்து உமக்கு பிரியமானவளாய் நடந்து வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. லூக்கா 19:38. இன்றைய கேள்வி, தேவாலயம் எதினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது? தேவாலயம் எதினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது?